ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்க போகிற திரைப்படம் மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ் படத்தினுடைய டைரக்டர் கிஷோர் முத்துராமலிங்கம், படத்தினுடைய எடிட்டர் சான் லோகேஷ், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் பிரணவ் முனிராஜ் அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சுதர்ஷன். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் முனிஷ்காந்த், விஜயலக்ஷ்மி, காளி வெங்கட், கோடாங்க வடிவேலு, குரேஷி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, மிடில் கிளாஸ்ன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடைய என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு இருக்கும், எப்படியெல்லாம் அதை வந்து ஓவர் கம் பண்ணுறாங்க, எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாங்க அண்ட் அவங்களுடைய டெய்லி நீட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுக்கு வரக்கூடிய அடுத்த கட்டமான ஒரு பெரிய செலவை எப்படி பிளான் பண்ணி அதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் அதோட சேர்ந்து அவங்களுக்கு ஒரு லக் அடிச்சா எப்படி இருக்குன்றதையும் சொல்லியிருக்கக்கூடிய படமாக தான் இந்த மிடில் கிளாஸ் படம் அமைஞ்சிருக்குது. ஸோ படத்தினுடைய கதையினுடைய நாயகனா முனிஷ்காந்த் வந்து நடிச்சிருக்கிறாரு அண்ட் அவருக்கு பேரா வந்து விஜயலக்ஷ்மி அண்ட் அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் அவங்களுக்கு பசங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்யலாம், ஆனால் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு அண்ட் ஃபினான்ஷியலாக வந்து எப்படி பேலன்ஸ்டாக வைக்கிறது, அவங்களுடைய தினசரி இருக்கக்கூடிய தேவைகளை எப்படியெல்லாம் அவங்க பூர்த்தி பண்ணுறாங்க. இது இல்லாமல் விஜயலக்ஷ்மி அவங்களுடைய தம்பிக்கு கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக அதுக்கும் காசு சேர்க்குறாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் எப்படி அவங்களால இவ்வளோ வேலைகளும் செஞ்சுக்கிட்டு அண்ட் இது எல்லாத்தையும் எப்படி அவங்களால பண்ண முடியுது. ஸோ ஒரு மணி நேரம் நம்ம வேலை செய்கிறோம்னாலே அதுக்கு எவ்வளோ டயர்டு இருக்கும் அண்ட் அதுக்கடுத்த கட்டமாக நம்ம வந்துட்டு மற்ற வேலைகளை பார்க்குறதுக்கு என்னென்னலாம் பிளான் பண்ணுவோம். ஆனால் இப்படி டெய்லி இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஒன்றுத்துக்கு ஒன்று பேக்கப்பாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் தினசரி அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, பசங்களுடைய செலவு இதெல்லாம் போக, இல்லை திடீர் மெடிக்கல் செலவு, இது எல்லாத்தையும் எப்படி ஒரு நாளும் அப்படியே மூச்சு அடைக்க வைக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் முனிஷ்காந்தும் வந்து எப்பவுமே ஒரு லாஸ்ட் மைண்டாக ஒரு குழப்பத்திலேயே இருக்கக்கூடியவர். ஏன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இருக்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் அவருக்கு ஒரு கட்டத்தில் ஒரு விதமான ஒரு லக் வருது, அவருக்கு ஒரு நிறைய அமௌண்ட், ஒரு பெரிய அமௌண்ட்டு, ஸோ க்ரோர்னு சொல்லலாம்ல, அப்படி ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. அந்த வாய்ப்பு அவர்கிட்ட வந்து கை நழுவி போகுதா, இல்லை அதை அவர் பிடிச்சிக்கிட்டாரா அண்ட் அது மூலயமா அவருடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் மாறுச்சா, அவர் நினச்ச விஷயங்கள்லாம் நடந்துச்சா, இல்லைன்னா இதை இவருக்கு வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக இந்த உலகத்தில் முக்கியமாக இந்தியாவில் அதிகப்படியாக வாழக்கூடியவங்க வந்து மிடில் கிளாஸ் தான். ஒவ்வொருத்தருடைய மிடில் கிளாஸுடைய ஃபேமிலி என்ன மாதிரியான சிச்சுவேஷன் கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு ஈஸியாக கனெக்ட் பண்ணுற விதத்துலையும் அதோடு சேர்ந்து சோஷியல் மெசேஜாக ஒருத்தரும் என்னதான் கஷ்டப்பட்டாலும், என்னதான் காசு இருந்தாலும், காசு பணத்துக்கு சம்பாதிக்கிறதுக்காக இது பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தாலும், கடைசியாக நம்ம வந்து எல்லாரும் பார்க்க வேண்டியது, யோசிக்க வேண்டியது ஹியூமனிட்டி, அதாவது மனிதநேயம். இந்த மனிதநேயம் பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்க அப்படின்னு தாண்டி எல்லாருக்குமே இருக்கணும். அப்படி இருக்கிறது போது நம்மளுடைய சொசைட்டி எப்படி இருக்கும் அண்ட் அது மூலயமா இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதோடு சேர்ந்து ஒரு கம்யூனிசம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது சொல்லக்கூடிய விஷயம் தான், உனக்கு மீறி ஒரு விஷயத்தை நீ பண்ணுற அப்படின்னும் போது அது எக்ஸ்ட்ராவாக போகுது இல்லை. ஸோ அதுக்காக குரல் கொடுக்கக்கூடியது தான். அண்ட் அதை வந்து ரொம்ப அழகாக தினசரி செய்யக்கூடிய செயல்பாட்டிலேருந்து அதை மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுற விதத்தில் இந்த கதையில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்குது. ஸோ இது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் படத்தினுடைய டைரக்டர். அண்ட் அதுக்கும் மேலே படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக அமைச்சிருக்கிறாங்க மியூசிக் டைரக்டர் பிரணவ் அண்ட் சான் லோகேஷ். ஆஸ் யூஷுவல் அவருடைய எடிட் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குது. அண்ட் இதில் விஜயலக்ஷ்மியோடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், முனிஷ்காந்தோடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அண்ட் காளி வெங்கட் சூப்பர்ப், அதுக்கு மேலே குரேஷி அண்ட் இந்த மாதிரி ஒரு டைட் சிச்சுவேஷனில் ரொம்ப ஹியூமரோடையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்கிறாங்க. அண்ட் ராதா ரவி சாருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய ப்ரெசன்ஸே படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணுறாங்கன்றத அழகாக சொல்லியிருக்கக்கூடிய படமாக இந்த மிடில் கிளாஸ் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த வாரம் தியேட்டரில் வந்திருக்கு, போய் பாருங்கள். இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இதே போல் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூவோட உங்களை அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் மற்றும் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.